So healing is from God, not of the oil. Amen. So you got to understand that. Even நம்மளுடைய ஹீலிங் கூட சில நேரத்தில் கேளுங்க, ஏன் அதை சொல்கிறேன்னா, சில நேரம் சுகமாக்குற அந்த விதங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்படிலாம் நடந்ததே இல்லையா? அப்போ நாங்கள் பவுல் எங்கே சீப்பை கொடுத்தாரு, எங்கே சீப்பை கொடுத்து போய் ஒருத்தன் மேலே போட்டோன்னு அவன் சுகம் அடைஞ்சிட்டானா? என்ன 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 ஒலிவ் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, எல்லாம் வாங்கிட்டு வாங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ப்ரே பண்ணி தரேன். எப்போல்லாம் அவங்க யாருக்கு நேரத்தை சீக்கிரம் எடுத்து வச்சுருங்க தலை மேலே. லேசாக கொஞ்சம் ஒரு டாட் கையில் எடுத்து நெத்தி அவங்க தலை மேலே வச்சு நெத்தியில் வச்சு சுகத்துக்காக ப்ரே பண்ணுங்க. ஆனால் அது பைபிள் ப்ராக்டிக்கலே இல்லை. ஹலோ, அது பைபிளோட ப்ராக்டிஸ் இல்லை. புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? உங்களில் யாராகிலும் சுகவீனமாக இருந்தால் சபை தலைவர்களை கூப்பிட்டு, அப்படின்னா யாரே பாஸ்டர், சபை பாஸ்டர் லீடர்ஷிப்பில் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு எண்ணெய் வச்சு ப்ரே பண்ணோம். அதுதான் முறை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எண்ணெய் எடுத்து வந்துருங்க. இப்போ ஹீலிங்கில் நம்ம எல்லாம் மூவ் பண்ண போகிறோம், அதனால் எண்ணெய் ஒலிவ் எண்ணெய் வாங்கிட்டு வந்துருங்க. சின்ன போத்த ஓகே, அதை கூட சுச்சேஸில் விற்றுருவாங்க. ஒரு போத்த 10 வலி ஓகே, எல்லாம் நாங்கள் ஸ்பெஷலாக ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணியிருக்கோம். அந்த எண்ணெயெல்லாம் ஓகே, ஒரு போத்த 10 வலி வாங்கிட்டு போங்க. எவனுக்கெல்லாம் காய்ச்சல் வருது, எவனுக்கெல்லாம் ஏதாவது தூக்கி வச்சுருங்க. அது கடைசியில் ஒரு மந்திர பொருள் மாதிரி ஆச்சு, மந்திரிச்சு கொடுத்த ஒரு மாதிரி. புரியுதா? So healing is from God, not of the oil. Amen.